Determine whether each of the following alkenes can exhibit cis trans isomers. So geometrical isomers இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். Okay. So main condition என்னதுன்னா ஒரு alkene இருக்கும். So இதுல A group இருக்குன்னு வச்சுக்கோங்க, இதுல B group இருக்குன்னு வச்சுக்கோங்க. So இதுல A group வச்சிருக்கோங்க, இதுல. So இப்படி இருந்துச்சுன்னா geometric isomer possible இல்ல. ஏன்னா இதுல பாருங்க same group ஒரே கார்பன்ல attach ஆயிருக்கு. அப்படி இருந்தாலே என்னது நம்மளுக்கு geometrical isomerism possible இல்ல. Same group ஒரே sideல attach. That is the first thing நீங்க check பண்ணணும். ஓகேவா? So consider உங்களுக்கு எல்லாமே same group இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்பவுமே geometrical isomerism possible இல்ல. Okay. Geometricalனா cisனா same group in same side. Different groups in opposite side. அப்படி ஏதாச்சும் ஒண்ணு இருக்கணும். இங்க பாருங்க. So நான் first இது வரைவோம். 1 chloropropene. Okay. Meth, eth, prop. Okay. So carbon 1ல so 1 2 3 carbon 1ல chlorine இருக்கு propene ஈன்னு சும்மா மொட்டையா கொடுத்திருந்தாங்கன்னா என்ன அர்த்தம் 1 ஈன்னு அர்த்தம் so rest everything hydrogen போட்டு பேலன்ஸ் பண்ணிக்கோங்க so இந்த particular கேஸ்ல ஒரு கார்பனை சுத்தி நீங்க செப்பரேட்டா எழுதிக்கோங்க 1 2 so இந்த கார்பன்ல ஹைட்ரஜனும் குளோரினும் இருக்கு இந்த கார்பன்ல HOC so two different groups are இருக்கு ஒரு கார்பன்ல two different groups இருக்குல அப்போ geometrical isomerism possible அவ்வளவுதானா so இங்க பாருங்க இதுல வந்து நீங்க இதுல வந்து EZ isomers கண்டுபிடிக்கலாம் ஏன்னா usually நீங்க எப்படி பாப்பீங்க அப்படின்னா so HCl இப்போ HO இதுலயும் Cl இருக்குன்னு so இப்போ இதுல geometrical இது வந்து cis ஏன்னா same group in same side same group in opposite side னா இப்படி இருக்கும் HH Cl Cl இது வந்து trans so இந்த மாதிரி அதாவது மெயின் கண்டிஷன் ஒரு கார்பன்ல two different groups இருந்தாலே நமக்கு ஓகே தான் அதே குரூப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது so இந்த மாதிரி கேஸ்ல cis trans ன்னு சொல்றதை விட EZ தான் யூஸ் பண்ணுவாங்க so அது எப்படி நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா so எது மெயின் அட்டாமிக் நம்பர் அதிகம் so கார்பன் தான் அதிகம் ஹைட்ரஜன் விட so 1 2 ன்னு வச்சுக்கோங்க so இதுல குளோரினுக்கு தான் அட்டாமிக் நம்பர் அதிகம் so 1 2 so இப்போ இந்த நம்பர் 1 பாருங்க சேம் சைடுல இருக்கு அப்போ இது என்னது cis ரைட்டா so இதே இது ஆப்போசிட் சைடுல இருந்துச்சுன்னா நமக்கு trans ஆயிருக்கும் இது வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா cis ன்னு சொல்லலாம் இல்லாட்டி நீங்க இதை வந்து EZ ன்னு சொல்லலாம் அது ரொம்ப நீங்க காம்ப்ளிகேட்லாம் பண்ண வேண்டாம் so அடுத்தது 2 chloropropene so meth eth prop அதே மாதிரி ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ஈன் இருக்கு செகண்ட் கார்பன்ல குளோரின் இருக்குன்னு போட்டிருக்காங்க அப்ப ரெஸ்ட் எவ்ரிதிங் சும்மா ஹைட்ரஜனை போட்டு பேலன்ஸ் பண்ண வேண்டியதான் சோ இப்போ இதை நீங்க செப்பரேட்டா தனியா எழுதி பாருங்க ஒரே கார்பன்ல சேம் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு cis trans பாசிபிள் இல்ல அவ்வளவுதான் அட்டாச் ஆயிருக்குல்ல cis trans எல்லாம் பாசிபிள் கிடையாது எதுவுமே பாசிபிள் கிடையாது சோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இதுல பாசிபிள் ஓகே செகண்ட் இதுல நாட் பாசிபிள் அவ்வளவுதான் ஓகே தேங்க்யூ